ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன்று ராஜாக்கள்ல இருந்து முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். தாவீதின் முதிர் வயதில் பணிவிடை செய்த சிறு பெண் யார்? விடை அபிஷாக். அபிஷாக்கின் ஊர் எது? விடை சூனேம். அதோனியாவின் தகப்பன் பெயர் என்ன? விடை ஆகீத். சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம் எது? விடை கீஹோன். தாவீதுக்கு தெரியாமல் யோவாப் கொன்ற இஸ்ரவேலின் 2 சேனாபதிகள் யார்? விடை அப்னேர், அமாசா. அதோனியாவை வெட்டி கொன்றவன் யார்? விடை பெனாயா. ஏலியின் வீட்டை குறித்து கடவுள் சொன்ன வார்த்தை யாருடைய ஆட்சியில் நிறைவேறியது? விடை சாலமோன். யோவாபை கொன்றவன் யார்? விடை பெனாயா. சாலமோனின் இராணுவ தலைவன் யார்? விடை பெனாயா. சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் செய்தது யார்? விடை சாதோக்கு. சாலமோனின் ஆட்சியில் ஆசாரியன் யார்? விடை சாதோக். சீமேயை கொன்றவன் யார்? விடை பெனாயா. சாலமோன் கிபியோனிலே செலுத்திய சர்வாங்க தகனபலி எத்தனை? விடை 1000. சாலமோனின் பிரதான மந்திரி யார்? விடை அசரியா. அசரியாவின் தகப்பன் பெயர் என்ன? விடை சாதோக். சாலமோனின் சம்பிரதிகள் யார்? விடை ஏலிகோரேப், அகியா. ஏலிகோரேப்பின் தந்தை பெயர் என்ன? விடை சீசா. சாலமோனின் மந்திரி யார்? விடை யோசபாத். சாலமோன் ஆட்சியில் மணியக்காரனின் தலைவன் யார்? விடை அசரியா. சாலமோனின் பிரதானியும் இஷ்டனுமானவன் யார்? விடை சாபூத். அசரியா, சாபூத் இவர்களின் தந்தை யார்? விடை நாத்தான். சாலமோனின் அரண்மனை விசாரிப்புக்காரன் யார்? விடை அகிஷார். சாலமோன் ஆட்சியில் பகுதி விசாரிப்புக்காரன் யார்? விடை அதோனிராம். அதோனிராமின் தகப்பன் யார்? விடை அப்தா. சாலமோனின் குமாரத்திகள் பெயர் என்ன? விடை தாபாத், பஸ்மாத். சாலமோனுக்கு இருந்த குதிரை லாயங்கள் எத்தனை?
விடை 4000. சாலமோனுக்கு இருந்த குதிரை வீரர்கள் எத்தனை பேர்? விடை 12000. சாலமோனின் நீதிமொழிகள் எத்தனை? விடை 3000. சாலமோனின் பாட்டுகள் எத்தனை? விடை 1005. தாவீதுக்கு சிநேகிதனாய் இருந்த தீருவின் ராஜா யார்? விடை ஈராம். மரவெட்டு வேலைக்கு சிறந்தவர்கள் யார்? விடை சீதோனியர். சாலமோன் எத்தனை அமஞ்சி ஆட்களை இஸ்ரவேலிலே பிடித்தான்? விடை 3000. அமஞ்சி ஆட்களின் விசாரிப்புக்காரன் யார்? விடை அதோனிராம். சாலமோனிடத்தில் சுமை சுமந்தவர்கள் எத்தனை பேர்? விடை 70000 பேர். சாலமோனிடத்தில் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? விடை 80000 பேர். சாலமோனிடத்தில் தலைமையான விசாரிப்புக்காரர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? விடை 3300 பேர். கர்த்தருடைய ஆலயத்தை சாலமோன் கட்டத் தொடங்கிய மாதம் எது? விடை சீப் மாதமாகிய 2ஆம் மாதம். சாலமோன் கட்டின தேவாலயத்தின் நீளம் எவ்வளவு? விடை 60 முழம். சாலமோன் கட்டின தேவாலயத்தின் அகலம் எவ்வளவு? விடை 20 முழம். சாலமோன் கட்டின தேவாலயத்தின் உயரம் எவ்வளவு? விடை 30 முழம். கர்த்தருடைய ஆலயத்தை சாலமோன் கட்டி முடித்த மாதம் எது? விடை பூல் என்னும் 8ஆவது மாதம். கர்த்தருடைய ஆலயம் எத்தனை ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது? விடை 7 ஆண்டுகள். சாலமோன் தன் அரண்மனையை கட்டி முடிக்க எத்தனை ஆண்டுகள் ஆனது? விடை 13 வருஷம். சாலமோன் கட்டிய மாளிகையின் பெயர் என்ன? விடை லீபனோன் வனம். லீபனோன் வன மாளிகையின் நீளம் எவ்வளவு? விடை 100 முழம். லீபனோன் வன மாளிகையின் அகலம் எவ்வளவு? விடை 50 முழம். லீபனோன் வன மாளிகையின் உயரம் எவ்வளவு? விடை 30 முழம். கர்த்தரின் பெட்டியை தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வர சாலமோனிடம் மூப்பர்கள் கூடிய மாதம் எது? விடை 7ஆவது மாதமான ஏத்தானீம். வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே என்றது யார்? விடை சாலமோன். சாலமோன் ஆலய பிரதிஷ்டையின் போது சமாதான பலிகளாக எத்தனை மாடுகளை பலியிட்டான்? விடை 22000 மாடுகள். சாலமோன் ஆலய பிரதிஷ்டையில் பலியிட்ட ஆடுகள் எத்தனை? விடை
1,20,000 ஆடுகள். தீருவின் ராஜாவிற்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்கள் எத்தனை? விடை 20 பட்டணங்கள். சாலமோன் கொடுத்த பட்டணங்களுக்கு என்ன பெயரிடப்பட்டது? விடை காபூல் நாடு. ஈராம் சாலமோனுக்கு கொடுத்த பொன் எவ்வளவு? விடை 120 தாலந்து பொன். கப்பல் செய்த முதல் இஸ்ரவேல் அரசன் யார்? விடை சாலமோன். சாலமோன் கப்பல் கட்டிய இடம் எது? விடை எசியோன் கேபேர். ஈராமின் ஆட்களும் சாலமோனின் ஆட்களும் ஓப்பீரிலிருந்து கொண்டு வந்த பொன் எவ்வளவு? விடை 420 தாலந்து பொன். சாலமோனை விடுகதையால் சோதிக்க வந்தது யார்? விடை சேபாவின் ராஜஸ்திரீ. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுக்கு கொடுத்த பொன் எவ்வளவு? விடை 120 தாலந்து பொன். ஒவ்வொரு வருடமும் சாலமோனுக்கு வந்த பொன் எவ்வளவு? விடை 666 தாலந்து பொன். சாலமோன் எத்தனை பரிசைகளை செய்தான்? விடை 200 பரிசைகள். ஒவ்வொரு பரிசைக்கும் செலவான பொன் எவ்வளவு? விடை 600 சேக்கல். சாலமோன் செய்த கேடகங்கள் எத்தனை? விடை 300 கேடகங்கள். ஒவ்வொரு கேடகத்திற்கும் ஆன செலவு எவ்வளவு? விடை 3 ராத்தல். சாலமோனின் சிங்காசனத்திற்கு எத்தனை படிகள் இருந்தது? விடை 6 படிகள். சாலமோனின் சிங்காசனத்தில் காணப்பட்ட உருவம் என்ன? விடை சிங்கங்கள். சாலமோனின் சிங்காசனத்தில் மொத்தம் எத்தனை சிங்க உருவங்கள் இருந்தது? விடை 14 சிங்கங்கள். யாருடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை? விடை சாலமோன். எருசலேமிலே கற்களை போல அதிகமாக காணப்பட்டது என்ன? விடை வெள்ளி. எருசலேமிலே காட்டத்தி மரங்களைப் போல அதிகமாக காணப்பட்டது என்ன? விடை கேதுரு மரங்கள். சாலமோனுக்கு குதிரைகளும் புடவைகளும் எங்கே இருந்து வந்தது? விடை எகிப்து. எகிப்திய ரதத்தின் விலை என்ன? விடை 600 வெள்ளிக்காசு. எகிப்திய குதிரையின் விலை என்ன? விடை 150 வெள்ளிக்காசு. சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள்? விடை 700 மனைவிகள். சாலமோனுக்கு எத்தனை மறுமனையாட்டிகள்? விடை 300. சீதோனியரின் தேவி யார்? விடை அஸ்தரோத். அம்மோனியரின் கடவுள் யார்? விடை
மில்கோம். சாலமோன் பின்பற்றிய அந்நிய தெய்வங்கள் யாவை? விடை அஸ்தரோத், மில்கோம். அந்நிய தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என கூறி எத்தனை முறை கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானார்? விடை 2 முறை. சாலமோனின் முதல் எதிரி யார்? விடை ஆதாத். ஆதாத்தின் மகன் பெயர் என்ன? விடை கேனுபாத். ஆதாத் மனைவியின் சகோதரி பெயர் என்ன? விடை தாப்பெனேஸ். சாலமோனின் இரண்டாவது எதிரி யார்? விடை ரேசோன். ரேசோனின் தகப்பன் பெயர் என்ன? விடை எலியாதா. சாலமோனின் மூன்றாவது எதிரி யார்? விடை யெரொபெயாம். யெரொபெயாமின் தகப்பன் பெயர் என்ன? விடை நேபாத். யெரொபெயாமின் தாய் பெயர் என்ன? விடை செருகாள். யெரொபெயாமின் ஊர் எது? விடை சேரேதா. யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை விசாரிக்க சாலமோன் யாரை நியமித்தான்? விடை யெரொபெயாம். சால்வையின் 10 துண்டுகளை யெரொபெயாமுக்கு கொடுத்த தீர்க்கதரிசி யார்? விடை அகியா. சீஷாக் என்பவன் யார்? விடை எகிப்தின் ராஜா. சாலமோனுக்கு பயந்த யெரொபெயாம் எங்கே ஓடிப்போனான்? விடை எகிப்து. சாலமோன் எத்தனை வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டான்? விடை 40 வருஷம். சாலமோனின் குமாரன் பெயர் என்ன? விடை ரெகொபெயாம். கல்லெறிந்து கொல்லப்பட்ட பகுதி விசாரிப்புக்காரன் யார்? விடை அதோராம். பெனுவேலை கட்டியவன் யார்? விடை யெரொபெயாம். 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்த அரசன் யார்? விடை யெரொபெயாம். 2 கன்றுக்குட்டிகளை ஸ்தாபித்த இடங்கள் எது? விடை பெத்தேல், தான். லேவியின் புத்திரரல்லாதவர்களை ஆசாரியனாக நியமித்த அரசன் யார்? விடை யெரொபெயாம். தேவ மனுஷனை பிடிக்க பலிபீடத்திலிருந்து நீட்டிய கை மடக்க முடியாமல் மரத்து போனது யாருக்கு? விடை யெரொபெயாம். யெரொபெயாம் கட்டிய பலிபீடத்தின் மீது ஆசாரியர்களை பலியிடுவான் என யாரை குறித்து தேவனுடைய மனுஷன் சொன்னார்? விடை யோசியா. புசிக்க வேண்டாம் என்ற இடத்தில் புசித்த தீர்க்கதரிசி எப்படி மரித்தான்? விடை சிங்கம் கடித்து. யெரொபெயாமின் வியாதியுற்ற குமாரன் பெயர் என்ன?
விடை அபியா. யெரொபெயாமின் மனைவி தன் மகனுக்காக விசாரிக்க சென்ற தீர்க்கதரிசி யார்? விடை அகியா. கண் தெரியவில்லை என்றாலும் காலடி சத்தத்தை கேட்டு சரியாக அடையாளம் கண்டுபிடித்த தீர்க்கதரிசி யார்? விடை அகியா. யெரொபெயாமின் குடும்பத்தில் நல்ல காரியம் காணப்பட்டது யாரிடம்? விடை அபியா, அதாவது யெரொபெயாமின் குமாரர். ரெகொபெயாம் யூதாவில் ராஜாவான போது வயது என்ன? விடை 41 வயது. ரெகொபெயாமின் தாய் பெயர் என்ன? விடை நாமாள். ரெகொபெயாமுக்கு பின் அரசனான அவன் குமாரன் யார்? விடை அபியாம். அபியாம் அரசனின் அம்மா பெயர் என்ன? விடை மாகாள். தவறுக்கு காரணமான தாயை ராஜாத்தியாய் இராதபடி தள்ளிவிட்டவன் யார்? விடை ஆசா. ராமா என்ற பட்டணத்தை கட்டியவன் யார்? விடை பாஷா. பெனாதாத் தேசத்தின் ராஜா? விடை சீரியா. பெனாதாத்தின் தகப்பன் பெயர் என்ன? விடை தப்ரிமோன். முதிர் வயதில் காலில் வியாதிப்பட்ட அரசன் யார்? விடை ஆசா. பாஷாவின் தகப்பன் பெயர் என்ன? விடை அகியா. பாஷா எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? விடை இசக்கார். பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை கூறியவன் யார்? விடை யெகூ. யெகூவின் தகப்பன் பெயர் என்ன? விடை ஆனானி. ஏலாவை கொன்றவன் யார்? விடை சிம்ரி. ஏலா யாருடைய வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டான்? விடை அர்சா. பாஷாவின் வீட்டாரை அழித்தவன் யார்? விடை சிம்ரி. தீக்குளித்து இறந்த அரசன் யார்? விடை சிம்ரி. குறைந்த நாட்கள் அரசனாய் இருந்தவன் யார்? விடை சிம்ரி. சிம்ரி அரசனாய் இருந்த நாட்கள் எத்தனை? விடை 7 நாட்கள். உம்ரிக்கு விரோதமாக ராஜாவாக நினைத்தவன் யார்? விடை திப்னி. திப்னியின் தகப்பன் யார்? விடை கீனாத். சமாரியா மலையை விலைக்கு வாங்கியது யார்? விடை உம்ரி. யாரிடத்திலிருந்து சமாரியா மலை விலைக்கு வாங்கப்பட்டது? விடை சேமேர். சமாரியா மலையின் விலை என்ன? விடை 2 தாலந்து வெள்ளி. ஆகாபின் மனைவி பெயர் என்ன?
விடை ஏசபேல். ஏசபேலின் தகப்பன் பெயர் என்ன? விடை ஏத்பாகால். ஏத்பாகால் தேசத்து ராஜா. விடை சீதோனியர். சமாரியாவிலே பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினவன் யார்? விடை ஆகாய். ஈயேலின் ஊர் எது? விடை பெத்தேல். எரிகோவை கட்டும்போது மரித்த ஈயேலின் மூத்த குமாரன் பெயர் என்ன? விடை அபிராம். எரிகோவில் வாசல் வைக்கும்போது இறந்தவன் பெயர் என்ன? விடை செகூப். விக்கிரகத்தோப்பு உருவாக்கியவன் யார்? விடை ஆகாப். சமாரியாவை தலைநகராக்கியவன் யார்? விடை உம்ரி. நான் சொன்னால்தான் மழை பெய்யும் என்ற தீர்க்கன் யார்? விடை எலியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.